Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். எனக்கா ஒரு 2 நாளா வந்து வீடியோஸ் போட நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம லைவ் வந்தோம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சிஸ்டர் நாங்க வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் நான் வந்து அகைன் போடுவேன் சிஸ்டர். அப்ப எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். என்ன பத்தி கேட்டிருந்தாங்க. சோ நிறைய கேட்டு எல்லாமே பாசிட்டிவா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீடியோஸ் போடலையே, இன்னைக்கு லைவ் போடலான்னு தான் போட்டிருந்தேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு நாள் கண்டிப்பா வந்து லைவ் போடலாம் சிஸ்டர், சரிங்களா? சோ அதனாலதாங்க ஒரு 2 நாள் வீடியோஸ் போடல. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் கொஞ்சம் பெயின் இருக்கு. அதனாலதான் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. இருந்தாலுமே இந்த ஒரு மாதிரி மதப்பா மைண்ட் கொஞ்சம் வந்து அப்படியே லேசியா ஒரு மாதிரியா இருக்கு மெடிசன் எடுத்துக்கிறதுனால. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சு. 2 days அப்படியே கம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப வந்து நம்ம போட்டு அமைக்கிடுவோம். ஏதாவது ஒரு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ இதுல போக்கஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு டைவர்ட் ஆகும்ட்டு கொஞ்சம் ப்ரெஷரா தான் இருக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுனா. நார்மலா நம்ம இருந்தாலும் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ அதனால நான் டே vlog வந்து ஷேர் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்லை என்டர்டைனிங்காவோ இருந்தாலும் எனக்கு ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வேற டவுட்ஸ் இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. நெக்ஸ்ட் வீடியோல நீங்க டவுட்ஸ் கேளுங்க. அது எல்லாமே நான் வந்து ரிப்ளை பண்றேன், சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்த்தோம். ஒரு சிம்பிளான vlog-ஆ எப்படி வந்து சாப்பாடு செஞ்சு ஒரு ரொட்டீன் மாதிரி இருக்கும் டெல்லியில, சரிங்களா? வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் vlog வந்து எடுக்கிறேன். அப்புறம் எம்டி ஸ்டமக்ல வந்து நல்லா ஒரு செம்பு நல்லா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். ஏன்னா கவனுக்கு வந்து லீவ் தான், திங்கக்கிழமையில தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து குக்கர்ல மட்டும் அரிசியை களைஞ்சு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது. ஸோ அதையும் அவிச்சுக்கலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி சட்டிலன்னு வச்சு கட் பண்ணிட்டு ஒரு சைடு பால், ஒரு சைடு வந்து சக்கரவள்ளி கிழங்கு அவிக்கிறது, ஒரு சைடுல ரைஸும் குக்கர்ல விசில் வந்துருச்சு. அப்புறம் சைடில் வந்து காஃபியும் போட்டு எடுத்துட்டு சக்கரவள்ளி கிழங்கும் சூப்பராக வந்து வெந்துருச்சு. இதை வந்து அப்படியே சாதமும் இந்த சைடு குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடியாக இருக்கா. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சக்கரவள்ளி கிழங்கு தோல் உரிச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் உரிச்சிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கூடவே காஃபி எல்லாம் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் தான் வந்து 2 வாழைக்காய் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி பொரியல் வந்து பண்ணிக்கிட்டேன். நான் மதியம் செய்யும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயில் ரெசிபி வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் போட்டு லெமன் ரைஸும் வந்து தாளிச்சு வச்சு அதே கடாயில. ஸோ அதனால லைட் கொஞ்சம் வாழைக்காவை வலிச்சு அதை வந்து வச்சுட்டு இதுலயே வந்து கலைக்கும். கலர் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் இருக்கு, ஆனால் செம்ம டேஸ்டியா இருந்தது. லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். அப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சமா சாட் மசாலாவும் உப்பும் வந்து மிக்ஸ் பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. அப்புறமா கையோடு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாதான் காலையில வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பண்ணிட்டு அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி போல டீ காஃபி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால வந்து காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி நமக்கு வந்து நமக்குமே வாழைக்காய் இருந்தது, அப்புறம் லெமன் ரைஸும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சாதம் வடிச்சிட்டேன் இல்லையா. ஸோ வாழைக்காயை கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சைடு லெமன் ரைஸ்க்கும் வந்து தாளிச்சு விட்டாச்சு. கடலைப்பருப்பு மட்டும் போடலைங்க, ஏன்னா கடலைப்பருப்பு போட்டா அம்மாச்சிக்கும் இப்போ பசங்களுக்கும் பிடிக்காது. ஸோ அதனால இப்போ வந்து கடலைப்பருப்பு போடாம பிளைனா வந்து லெமன் ரைஸ் வந்து தாளிச்சு விட்டுட்டேன். ஸோ எங்களுக்கும் சூப்பரா வந்து லெமன் ரைஸ் வந்து சூப்பரா பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில என்ன சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொடி எடுக்கணும், பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துச்சு. அதனால பொரிஞ்சதுக்கு அப்புறம் வாழைக்காய் இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு ரவுண்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் போட்டுட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல யாராச்சும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திருக்கேன். அதை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து இது சுருள நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே இந்த மாதிரி சிம்பிளா பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாச்சிக்கு லெமன் ரைஸ் வாழைக்காய் பொரியல்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அம்மாச்சி வரும்போது ஃப்ரைடு சிக்கன் கொடுத்தாங்க, அதாவது சிக்கன் 65 கொடுத்தாங்க. ஸோ அதையும் வச்சு லெமன் ரைஸ் அப்புறம் வாழைக்காய் பொரியல் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து உங்க எல்லாருக்கும் லைவ் போட்டு பேசிட்டு இருந்தேன். அப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு ஷார்ட்ஸ் எடிட்டிங் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கவனுக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு சரி டின்னருக்கு என்ன பண்ணலாம், முட்டை தொக்கு பண்ணிடலான்ட்டு முட்டை ஒரு சைடு வேக வச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சுல அம்மாச்சிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சரி சப்பாத்தி மாவு பிசையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு உப்பு அப்புறம் வந்து தண்ணி போட்டு வந்து பிசைய வேண்டியதான். நீங்க வந்து லைட்டா வெறுப்பான தண்ணி யூஸ் பண்ணா கூட இன்னும் சாஃப்டா வந்து வருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முட்டையும் நல்லா வெந்துருச்சு. சரின்ட்டு மாவை பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு ஒரு 2 பிசைஞ்சு கொஞ்சம் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப டைட்டா செய்யக்கூடாது, இந்த அளவுக்கு அது இருக்கணும். அப்புறமா தொக்குக்கு வந்து சரி வெங்காயத்தக்கெல்லாம் நறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சைட்ல ஒரு முட்டையும் உரிச்சு எடுத்துக்கலான்ட்டு உரிச்சு வச்சுட்டேன் முட்டையுமே. அப்புறமா ஒரு கடாயில நல்லா எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கிறேன். கடலை தாங்க இப்பெல்லாம் யூஸ் பண்றேன். அதாவது கடுகு அதுக்கப்புறம் சோம்பு வந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணது வந்து சேர்த்துக்கலாம். எங்கிட்ட காஞ்ச பூண்டு இருந்து ஸோ அதை வந்து போட்டுக்கிறேன். அப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி உப்பு நம்ம எப்பயும் போல தக்காளி உப்பு வந்து தூவி வதக்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். முட்டையை வந்து இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கீறி வச்சுக்கலாம். அப்பதான் உள்ள வந்து உப்பு நல்லா மசாலாலாம் சாரும். அப்புறம் தக்காளி இந்த நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதுலயுமே நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்கிறோம். நீங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்படின்னு தனித்தனியா கூட சேர்த்துக்கலாம். இதுலலாம் நாங்க சோம்பு சீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரிசியெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க இந்த மசாலால. அப்புறமா நல்லா எண்ணெயில சுள்ள வதக்கிட்டோம் இல்லையா, இதை தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்துருச்சு பாருங்களேன். மூடி போட்டு கொதிவிட்டேன். நல்லா எண்ணெய் பிடிச்சி இது மாதிரி வந்துருச்சு. நம்ம தோல் உரிச்சு வச்ச முட்டைய இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். செம்மையா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழையை மட்டும் நான் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி வந்து போடுறேன் நானு. ஸோ கத்திரிக்கோள் வச்சு கேமரா சரி பண்றேன், அதான் அப்படி இருக்குது. அப்புறமா சூப்பரா வந்து முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் ஆயில் தான் கூட மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஆயில் கம்மியா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தியும் சூப்பரா ஃபுல்கா மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு ஆயிலே இல்லாம. ஸோ 2 சப்பாத்தி 2 முட்டை தொக்கு வச்சு சூப்பரா நானும் வந்து டின்னர் வந்து இப்படிதான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே வந்து போட்டு வந்து கொடுத்தாச்சுங்க டின்னரு. ஸோ சிம்பிளாவே சமைச்ச மாதிரி இருந்துச்சு. சரி இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சுட்டு கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். எப்பவுமே டின்னர் வந்து சீக்கிரமா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க, எப்பவுமே நல்லது. இன்னைக்கு டே வந்து சூப்பராகவே போயிடுச்சுங்க. நீங்களும் வந்து நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருந்துச்சு, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு பொறுமையா பார்த்தவரைக்கும் மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.